நம்ம ஊர் பக்கம் இன்னைக்கு மயிலாடுதுறையில ஃபுல் டே கரண்ட் கட்டு. காலையில எல்லாரும் வேலைக்கு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. சரின்னு காலையில எல்லாருக்கும் டிஃபன் செய்யணும். அதுக்கு இட்லி சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இட்லி சாம்பாருக்கு நான் வந்து கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுட்டு, துவரம் பருப்பு வந்து ரேஷன் பருப்பு தான். ரேஷன் பருப்பு இந்த தடித்தடியா இருக்கும் பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. இந்த மூடி ஒரு மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுல இட்லி சாம்பார் செம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி சாம்பாருக்கு பருப்பை நல்லா 4 நாள் கழுவிட்டு அது கூட அரிஞ்சு வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கூடையே வந்து நான் வந்து சக்தி சாம்பார் பொடியும் போட்டுட்டு உப்பு போட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருவேன். அதோட ஃபர்ஸ்டே குக்கர்ல போட்டு நல்லா விசில் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சாம்பாரை கொதிக்க வைக்கணும்னு தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் மிளகா அந்த வாடை இல்லாம இருக்கும். குக்கரோடயே இதை முடிஞ்சிடும். அப்படித்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். புளி இது கூட தான் போடுவேன். இப்ப புளி போட்டா திட்டிட்டு இருக்காங்க. அதனால இப்ப புளி போடுறது இல்லை. ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அடுத்து மாவு எடுத்துட்டு இருந்தது எல்லாத்தையுமே பிரிச்சு ஊத்தி இட்லியும் ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். இப்ப காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா குழவா வெந்துருச்சு. நான் இந்த வதக்கி குட்டி சாம்பார் வைக்கிற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. இப்படியே வேக வச்சு அப்படியே தாளிச்சு கொட்டிடுவேன். தாளிப்புக்கு கடுகு, வந்து ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நல்லா தாராளமா தண்ணியை ஊத்திட்டு கூடையே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊத்தி ஒரு கொதி வந்த பிறகு நான் வந்து அதிக பேருக்கு வைக்கணும்னா தான் கடலை மாவு கரைப்பேன். இல்லைன்னா வந்து இட்லி மாவு கொஞ்சமா புளிக்காத மாவு ஒரு கரண்டி எடுத்து அப்படியே கரைச்சி ஊத்திட்டு கொத்தமல்லி தலை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரா இட்லி சாம்பார். ஒரு 3 இட்லியை ஊத்திட்டு ஒரு குட்டா சாம்பார் வச்சுட்டு வேலையை முடிச்சிட்டேன். கூட சாம்பார் இருந்தா நைட்டு வச்சுக்கலாமேன்னு சாம்பாரை கொஞ்சம் தாராளமா தான் செஞ்சுட்டு இருக்க கையோடய கூடயே ஒரு டீ. இது வந்து நெல்லிக்காய், ஓமம், புதினா போட்டு ஒரு டீ. இது வந்து அப்படியே தேன் ஊற்றி குடிச்சிட்டோம்னா நம்மளுடைய உடம்புக்கு ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. கண்ணை கட்ட ஆரம்பிச்சுட்டு காலையில 3 மணிலேருந்து சரியா தூக்கமே இல்லை. மதியம் லஞ்ச் கொஞ்சம் சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் ரெடி பண்ணி சூப்பர் மார்க்கெட் போகும்போது பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் சிக்கன் ரைஸ் போடுறதுக்காக. அதை வந்து ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சம் மீல் மேக்கர்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு ரைஸ் ரெடி பண்ணியாச்சு.